ஹலோ பிபின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஓகே ஓகே. நம்ம மேலே அவ்வளோ பாசங்க அவங்களுக்கு. எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ லடாக் தான் போயிட்டுருக்கோம். லடாக் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 130 கிலோமீட்டர் தான். இந்த அம்மா நம்மளை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்கங்க. இங்கே ஒன்று பண்ணுவோம். என்கிட்ட கையில் வர காசு இல்லை. யூ பாய் பாய். என்கிட்ட காசு இல்லைங்க கையில். இல்லைன்னா கூட ஒரு 100 200 கூட கொடுத்துருக்கலாம். சுத்தமாக காசு இல்லை. பெட்ரோலுக்கே இப்போ காசு இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜிபே இருந்தால் தான் பண்ண முடியும். அதாவது கையில் காசு இல்லை, அக்கௌண்ட்டில் காசு இருக்குது. இப்பயே அடைக்கிறேன் வேறு. இப்படி எவ்வளோ தூரம் போகிறனோ தெரில. ஓகேங்க, இதெல்லாம் இவனை எப்படியாவது தள்ளி கிள்ளி நவுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு நான் வ்ளாக் பண்ணுறேன். பிபின் அவ்வளோதாங்க, கிளம்பலாம். எப்படி மூவ் ஆகிறான்னு தெரியல. ஓரளவுக்கு நல்லா தான் மூவ் ஆகிறோம். எப்படியாவது லடாக் போயிட்டானா போதும் எனக்கு. அங்கேருந்து மீதெல்லாம் பார்த்துக்கலாம். என் ஃபோனில் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, சார்ஜ் கிடையாது. அதே மாதிரி பைக்கில் பெட்ரோல் கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ரோடு போகிற ஃப்ளோவில் போக வேண்டியதான். நல்ல இடங்கண்ணா. லைட்டாக உடம்பெல்லாம் ஃபுல்லாக டயர்டாக இருக்க மாதிரி இருக்குங்க. என்னன்னே தெரில. No petrol. Oh, this stop. Okay. Yeah. Yeah. Tea no. Only petrol. Petrol is there? Okay, I'll go there. पेट्रोल 3 लीटर. कितने ये मैंने ये लीटर का 107. कितने? 107. 150. 3 लीटर. 3 लीटर. कितने 1 लीटर? 160. No. 150. No. कितना? 130 को बिल्कुल नहीं आएगा, कहीं भी नहीं आएगा ये. बिल्कुल नहीं है ना, पूरा करता है 160 करता है. 150 को ले जाएगा. So okay, final 140. 140 नहीं होगा, 150 होगा तो बस. बिल्कुल नहीं मिलेगा अभी. 160 करो, 170 करो. जीपे नहीं. Oh, I have only जीपे. फिर नहीं जीपे नहीं. अयो. ओके, फ्रेंड पेट्रोल पंप 120 बोर्ड नंबर. सर 1 लीटर அதுலேயும் சீமனை கலந்து வச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, 1 லிட்டர் வச்சுக்கிட்டு எங்கே போகிறது? 1 லிட்டருக்கு தாங்க காசு இருக்குது.
சரி ஓகே இருங்க, பார்த்துட்டு என்னென்னு பிளாக் பண்ணுறேங்க. பிபின் 150 ரூபாய்க்கு தான் அடிச்சிருக்கேன். அதாவது 150 ரூபானா 1 லிட்டர் தான் அடிச்சிருக்கேன். எவ்வளோ தூரம் போக போகிறான்னு தெரியலைங்க, பார்ப்போம். அப்பா, இதுக்கு தான் கையில் காசு வச்சுருக்கணுங்கிறது. இன்னொரு 50 கிலோமீட்டர் முன்னாடி போனீங்கன்னா ஜிபே இருக்கும், பெட்ரோல் அடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் இவர். பார்ப்போம் முன்னாடி ஏதோ ஒன்று இருக்கான்ட்டு. பாப்பாப்பா என்ன ரோடு, பயங்கரமாக குளிருதுங்க. ஆனால் பயங்கரமாக குளிருது. செம குளிர். நேற்று நம்ம ஒரு ஹிமாலயன் பைக்கில் எல்லாம் கேங்காக போனாங்களே ஃபாரினர்ஸ், ஒரு அக்கா கூட பார்த்தோமே. அவங்க இப்போ தாங்க போகிறாங்க. நான் பாட்டு அப்படியே பொறுமையாக ஏறிட்டுருக்கேங்க. வேறு ஏறவே மாட்டேங்கிறான், ஆஃப் ஆகுறான் வேறு. எங்கேயாவது பெட்ரோல் பங்க் இருக்குமா? இங்கேன்னு பார்த்து எதுவுமே இல்லை. இறக்கமாக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. பரவாயில்ல, இறக்கமாக தான் இருக்குது. மேடாக இருந்தால் தான் கொஞ்சம் பிரச்சனை, ஏற மாட்டேங்கிறான். இதுவே இறக்கமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, சல்லுன்னு போயிடும். அங்கே போகிற வரைக்கும் இறக்கமாக இருந்தால் பரவாயில்ல. எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போங்க. பெட்ரோல் முதல்ல எங்கேயாவது வாங்கணும். நம்ம வச்சுருக்க பெட்ரோல்லாம் பத்தவே பத்தாது கொஞ்சம் கூட. ரெக்கார்ட் ஆகுறியா? பெட்ரோலுன்றாங்க. ஒரு மனுஷனுக்கு என்னென்ன சோதனை வரக்கூடாதோ எல்லாம் வருது. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இறக்கம் தானாமா, எப்படியாவது கீழே போயிட்டோம்னா பெட்ரோல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுவாது ஒரு பெனிஃபிட்டாக நமக்கு இருந்தது. வாடா 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 போ. ஸ்லோப்பு தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே சிட்டிக்கிட்ட போகிற வரைக்குமே இப்படி தான் இருக்குன்னாங்க. பார்ப்போம். இந்த மாதிரி பண்ணால் தாங்க வண்டி கொஞ்சம் மூவ் ஆகுது. உட்காந்தோம்னா சரியாக மூவ் ஆக மாட்டேங்குது. ஓகேங்க, ஒரு கொணம் கழிச்சு ப்ளாக் பண்ணுறேன். ஸ்லோப்பு வருங்க இல்லையா, அது மேடு ஏறினா தான் ஸ்லோப்பு. ரோடு கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கிறதுனால தப்பிச்சேன், இல்லைன்னா அவ்வளோதாங்க. அதுவும் கீழே கரெக்டாக ஸ்லோப்புக்கிட்ட வரைக்கும் சிட்டி இருந்தால் பரவாயில்ல. போய் கீழே போய் பெட்ரோல் போட்டுக்கலாம். மேலெலாம் பாருங்கள் எவ்வளோ பனிமலைன்ட்டு. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த அழகை ரசிக்கிறத விட முடியலைங்க. கடைசியாக இந்த நிலைமைக்கு வரும்னு எதிர்பார்க்கலிங்க. 1/2 லிட்டர் வாங்கியிருக்கேன் பெட்ரோல் இங்கே ஒரு கடையில். இவர் தான் கொடுத்தாரு. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். கையில் வச்சிருந்த 80 ரூபாயை கொடுத்து 1/2 லிட்டர் வாங்கியிருக்கேன். முன்னாடி ஒரு 7 கிலோமீட்டர் போனால் ஜிபே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பையில என்ன நீ இந்த அளவுக்கு நீ டார்ச்சர் கட்டுறல, நீங்கள் வீட்டு பார்த்துக்கிறேன் ஒன்றுண்ணா. ஓகேங்க,
இந்த 1/2 லிட்டரையும் ஊற்றிட்டு ஒரு 7 கிலோமீட்டர் தான் நம்ம அங்கே எல்லாம் ஜிபே பெட்ரோல் எல்லாமே இருக்காம்மா. அங்கே போய் சாப்பிட்ணுங்க. நல்லா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. இந்த கேன் எதுக்கும் நாமளே வச்சுப்போம், தேவைப்படும். ஓகே பிபின், இருக்கிற இந்த 1/2 லிட்டர் பெட்ரோல் வச்சு எவ்வளோ தூரம் போக முடியும்னு தெரில. போகிற வரைக்கும் போவோம். 7 கிலோமீட்டர் தானே, போயிட்டு பெட்ரோல் அடிச்சுப்போம். ஓ இதை வேறு மறந்துட்டேன்னா, ஐயோப்பா. சரி போட்டுக்கலாம். ஓகே பிபின், இதெல்லாம் ஒரு 7 கிலோமீட்டர் போயிட்டு நான் விலாக் பண்ணுறேன். பா இடமே எப்படி இருக்கு பாருங்களேன். அங்கங்கே தண்ணி ஓடிட்டுருக்குங்க, சூப்பராக இருக்குது. அதாவது லடாக்கில் வந்து ரோடு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான்லாம் லடாக் பற்றி வீடியோ பார்க்கும்போதெல்லாம் ஃபுல்லாக ஆஃப் ரோடாகவே இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் ஆஃப் ரோடு வருமா, அதான் தெரில. சரி பார்ப்போம். பிபின், இங்கே தாங்க சாப்பிட வந்திருக்கோம். இங்கே என்கிட்ட வேறு காசு வேறு சுத்தமாக இல்லை. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இல்லை எங்ககிட்ட நெட்வொர்க்கும் இல்லை அப்படின்றாங்க. சரி அப்புறம் கடைசி என்ன சொன்னாங்க, இல்லை சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னாங்களா. ஐயோ என் வண்டியில் பெட்ரோலே இல்லை அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, அது இங்கே ஒரு அக்கா இருக்காங்கள்ல, இவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு போய் ஃபோன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பரவாயில்லைங்க. ஓகேங்க, சாப்பிடுவோம். முதல்ல பசிக்குது ரொம்ப. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் விலாக் பண்ணுறேங்க. ஃபோனு சார்ஜ் ஏறிட்டுருக்கு. பிபின் 5 லிட்டர் ஊற்றுறோங்க. 5 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 750 ரூபா. இவங்க தான் ஊற்றுறாங்க. யூடியூப் ரெக்கார்ட் ஆகுதா, என் ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியலையே. ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் காண்டாக்ட் பண்ணி பேசிட்டுங்க. வார் மெமோரியலில் இருக்கேன்னு சொன்னாங்க. இங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே இருக்குவீங்களா ரொம்ப பாசமானவங்க. இங்கே பாருங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னை பார்த்து.